ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிக்கக்கூடிய பென்ஸ் படத்தில் வந்து ரவி மோகன் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்றத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். ஸோ எப்பயோ வந்த நியூஸ், பட் அன்அஃபீஷியலாக வந்துச்சு. இப்போ அஃபீஷியலாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்லாம் ஷேர் பண்ணி படத்தில் ஒரு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து 1 இயராக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் இந்த படத்துடைய ஷூட்டிங்ன்றது பாதி கூட முடியல. இன்னும் நிறைய சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 10 சீன் 20 சீன் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைய ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த இயர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்து இந்த பாப்போம் எப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ரவி மோகன் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் வந்து பண்ணல. சோ எல்சிக்குள்ள இணைஞ்சிருக்காரு. சோ எல்சிக்குள்ள இணைஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வேணும்னா கைதி 2லயும் வருவாரு, விக்ரம் 2லயும் வருவாரு. சோ அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா எல்சில நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நல்ல ஒரு ஹிண்டா வச்சு நல்ல ஒரு கேரக்டரா வச்சு தான் நம்ம ரவி மோகன் அவர்கள் தான் எல்சிக்குள்ள இழுப்பாரு. சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். வரப்போற படங்கள்லாம் இவர் எப்படி வராரு, சோ பென்சில் இவரோட கேரக்டர் என்னவா இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த போஸ்டர்ல நம்ம ரவி மோகன் அவரோட லுக்ன்றது பாக்குறது நல்லா இருக்கு. சோ சூப்பரா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்சில வந்து நம்ம ரவி மோகன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா சொல்லிருக்காங்க. சோ அதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.